ஏழு எக்ஸாம்ல அந்த எக்ஸாம்ல இந்த எக்ஸாம்ல கூட இவ்வளவு பயம் இல்ல இதுக்கு அப்படி டென்ஷனா இருக்கு. என்ன மேடம் போமா. ஸோ காலம் எழும்புனதுலேருந்து பார்த்தா கொஞ்சம் ஒரே பதட்டமாகவே இருக்கு. என்னை விட்டு நைஸாக போகிற மாதிரி இருக்கா. என்னென்ன நேற்று இந்த பைக்ல ஒரு 5 ரூபா லோடுனாப்புல அப்படி அந்த இதெல்லாம் அடிச்சு விட்டாச்சு. அப்படி இதெல்லாம் நான் பழக நீங்க இவர்தான் வழக்கு நன்னா அப்படி மூஞ்செல்லாம் காயமா போயிடுச்சு. அதை பார்த்த பிறகு கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாமினர் என்ன மாதிரி சப்போர்ட் பண்றாரா இல்லாட்டி எக்ஸாமினர் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இது நல்ல கதையெல்லாம் இருக்கு உனக்கு. கதை அப்படி இல்ல எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாம் சப்போர்ட் ஆகணும். இது என்ன கதை? என்ன ஓடி பார்த்தாச்சா? ஓடி பார்த்தாச்சு. எப்படி நீங்க நல்லா தான் ஓடுற மாதிரி இருக்கு பார்க்க. யாழ்ப்பாணத்தில் எப்படி ரியோ ஐஸ்கிரீமோ அதே மாதிரி மன்னாருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஐஸ்கிரீம்? நியூ ஐஸ்கிரீம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். நான் உங்கள் ஆஷா. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன ஆஷா? ஸோ ஆஷாக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், என்ன சேலஞ்ச், ஒரு எக்ஸாம், ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம். கடை நாளைக்கு பிறகு ஒரு என்ன சொல்றது த்ரில்லிங், ஒரு பயமா இருக்குன்னு இந்த பயத்தோட சேர்ந்து ஆஷா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அனுப்ப போறோம் ஒரு சேலஞ்சுக்கு. என்னடா சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முதல் நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னா ஆஷா, அதாவது லைசன்ஸுக்கு வந்து ஆஷா எக்ஸாம் எழுதி போய் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஹெல்ப் பெர்மிட் கையில வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஆஷா மோட்டர் சைக்கிள்லாம் ஓடுறா. என்ன ஓடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆஷாக்கு வந்து ட்ரையல், அதாவது இந்த ட்ரையலில் பாஸ் பண்ணால் தான் ஆஷாக்கு வந்து லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் வந்து ஒத்தரைஸ்டா எல்லா இடமும் போடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு மட்டும் போடலை, பைக்குக்கும் போட்டு வேன் காருக்குரிய இதுவும் சேர்த்து போட்டிருக்கிறோம். அப்போ நான் உண்மையாகவே மஹேந்திரால ஒரு நாள் 2 நாள் தான் ஆஷாக்கு அதில் ஒரு நாள் தான் பழகினேன். ஒரு நாள் தான் பழக்கினது. மற்றபடி மோட்டர் சைக்கிள் அவன் நல்லா ஓடுவோம், ஓரளவு ஓடுவா, பிரச்சனை இல்லை. இந்த வெஹிக்கிள் எப்படி ஓட போறான்னு சொல்லி எனக்கு தெரியாண்டா. கொண்டே பழகிறதுக்கு மட்டும் கொண்டே லேர்னர்ஸ்ல விடுறது, அது பழகிட்டு சொல்லலாம். நான் உன்னைக்கு ஓடுனேன்னு சொல்லி கொண்டிருப்பேன். என்ன மாதிரி என்ன கான்ஃபிடென்ட்டா இருக்குங்களா? என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவனாலும் தெரியல, இன்றைக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அது சரி, இந்த டென்ஷன் இல்லை. என்னென்ன நேற்று அந்த பைக்ல ஒரு 5 ரூபா லோடுனாப்புல அப்படி அந்த இதெல்லாம் அடிச்சு விட்டாச்சு. அப்படி அடிச்சு விட்டாச்சு. அப்படி மூஞ்செல்லாம் காயமா போயிடுச்சு. அதை பார்த்த பிறகு கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. அடிபட்டு விழுந்துட்டான்றே சிரிக்கிறீங்க. அப்படி இல்லை, நான் சிரிக்கிறேன். என்ன சிரிக்கிறேன்? அவங்கள நினைச்சு நேற்று ஃபுல்லா அம்மாட்ட சொல்லி கொண்டு இருந்தேன். அம்மா அப்படி விழுந்துட்டா அம்மா, எனக்கு இவ்வளவு நாளும் தெரியல. அவங்க அப்படி என்னன்னு சொல்ல டென்ஷன்ல ஆக்சிலரேட்டரை கூட அப்படியே முறுக்கி அப்படியே காயமா இந்த முகமெல்லாம் அந்த இது என்னது ஹெல்மெட் முகத்துல எல்லாம் குத்தி அவங்க ஒரு சின்ன ஒரு அவங்க பார்க்கவே சொஃப்டானால் ஆனா அப்படி விழுந்து சரியான கவலையா போயிட்டு அதில் வச்சு அதை பார்த்த பிறகுதான் கொஞ்சம் வந்துருக்கு. ஸோ காலம் எழும்புனதுலேருந்து பார்த்தா கொஞ்சம் ஒரே பதட்டமாகவே இருக்கு. இரவு எழும்பி காலம் சொல்கிறா டீ குழந்தை வச்சு போட்டு சொன்னா என்ன 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு நித்திர வரலாம். முதல்ல நாங்கள் ஸ்கூல் டைம்ல ட்ரிப்போ போறோம்டா தான் 20 ரூபா நித்திர வராமல் சொன்னேன். 7 எக்ஸாம்ல அந்த எக்ஸாம்ல இந்த எக்ஸாம்ல கூட இவ்வளவு பயம் இல்ல இதுக்கு அப்படி டென்ஷனா இருக்கு. இப்ப என்ன 2 வருஷம் வரப்போகுது வரப்போகுது ட்ரையல்ல. சரியா என்னன்னு பாப்போம். பாஸ் வருதா ஃபெயில் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தது பார்த்துட்டு போனீங்க. இதுக்கு நீங்க பயந்து டென்ஷன் ஆனீங்க. நல்லா தான் ஓடுறேன் இவ்வளவு நாள் வந்து நல்லா நேட்டெல்லாம் அந்த அண்ணன் பழக்கினா வந்து நீட்டா ஓடுறீங்க, வடிவா ஓடுறீங்க. ஆனா நாளைக்கு வந்து டென்ஷன்ல வந்து சில இதுகளை ரூல்ஸ்களை மாறி செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இன்றைக்கு ஆஷா ட்ரையல்ல பாஸ் பண்ண போறாவா இல்லாட்டி பாஸ் மட்டும் தான் பண்ணுவா. மற்ற நான் சொல்ல மாட்டேன், எப்பயும் பாசிட்டிவா மட்டும் யோசிப்பேன். ஸோ நான் ஆஷாக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னு சொன்னா, பயப்படாதீங்க. பாஸா இருந்தாலும் சரி, மற்றதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம வந்தா திரும்ப ட்ரை பண்ண போறோம், அவ்வளவுதானே. அதனால நீங்க பதட்டப்பட்டதுல போனீங்கன்னு சொன்னா கட்டாயமா நம்ம கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கிற மாதிரி தான். எல்லாருக்கும் அப்படிதான். இன்டர்வியூக்கு போன டென்ஷனா இருக்கும், எக்ஸாமுக்கு போன டென்ஷனா இருக்கும். ஆனா இப்படி ஒரு ஃபீலிங் அனுபவம் உங்களுக்கெல்லாம் இப்ப டென்ஷன் இருந்தது ஆசா. எனக்கு வந்து நம்ம கல்யாண டைம்ல உங்களுக்கு அந்த டைம்ல டென்ஷன் இருந்தது. முன்னாடி டென்ஷன், ஐயோ கல்யாணம் முடிக்க போறேன் ஆசா, என்ன செய்ய போறோம் அப்படின்னு டென்ஷன் இருந்தது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். ஸோ கிடைச்சாலும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சம்பவத்தை பாருங்க, சம்பவங்களை அடிக்கடி பார்க்க போறீங்க. ஸோ நானும் ஆஷாம் இங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில போயிட்டு லேர்னர்ஸுக்கு போய் நாங்கள் வந்து இப்போ காசு கட்டி வந்துட்டோம். பேலன்ஸ் ஆகிற காசெல்லாம் கட்டினா தான் அவங்க அந்த ட்ரையலுக்கு வந்து போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கட்டிட்டு நாங்கள் தான் என்ன லேர்னர்ஸ் பேர் என்ன மேடம் சாரிகா லேர்னர்ஸ் தான் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த ட்ரையல் நடக்கிற இடம், அதாவது லேர்னர்ஸ் பழகிற இடத்துக்கு ஆஷா கூட்டின்னு போகிறேன்னு சொன்னால் அங்கே போயிட்டு ஃபைனலாக ஒரு கடைசியாக ஒரு மேட்ச் பண்ண போகிறா. எப்படி ஓடுறா என்ன செய்யறா அப்படின்றதை தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம். என்ன மேடம் போமா ஹெல்ப் பெர்மிட் போட்டிருக்காங்க. இந்த ஹெல்ப் பெர்மிட் கலட்டி எறிஞ்சிட்டு ஓடுறோம். என்ன விட்டுட்டு நைஸா போற மாதிரி இருக்கா? இல்லைங்க நானும் வரேன். என்ன விட்டுட்டு போறீங்க? சரி, ஹெல்ப் பெர்மிட்ல உங்களை ஏத்தலாது, டபுள் ஏத்தலாது. ரைட், ஓகே போமா. இருங்க
எங்க வீட்டுல இருந்து பக்கத்துல தான், பெரிய தூரமெல்லாம் இல்ல. அதனாலே காலமே பின்னேறமே பழகணும் தான். அது சரி. அது போகணும். இந்த மாடுகள் வரதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய குளம் இருக்குன்னு, இதுல நிறைய பறவைகள் எல்லாம் வாரது. இதுல குப்பைகளும் போடுவாங்க இதுல. அதை ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுவாங்க கட்டாயம். 6 குப்பை நைஸா கொண்டு வந்து போடுறாங்கன்னு பார்த்து போடுவேன். இந்த நம்ம ட்ரையல் டே காட்ட போற டைம்ல இது கூட மாடு, கோவர், கழுதை இதெல்லாம் நிறையவே வருது. அப்ப அந்த டைம்ல சிக்னல் போட்டீங்க திருப்பி எல்லாம் கொண்டு வரணும் தானே, அதுகள் தான். இந்த பாருங்க இவ்வளவு மாடு இப்படி டைம்ல சும்மா நேர் ரோடுனா வடிவா ஓடி போய் எல்லாம் செய்யலாம். இப்படி வரும்போது அதுக்குள்ள வேற வாகனங்கள் வந்ததுண்டா. எக்ஸாமினர் என்ன மாதிரி சப்போர்ட் பண்றாரா இல்லாட்டி எக்ஸாமினர் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இது நல்ல கதையெல்லாம் இருக்கு உனக்கு. அது அப்படி இல்ல, எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது என்ன கதை? சப்போர்ட் அப்படி சொல்லல. என்ன சொல்றது, அவரை பார்க்க பயமா இருக்குமா? எக்ஸாமினர் கொலை பண்றதுக்கு வந்திருக்காரு. நீங்க வடிவா வாகனம் ஓடுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது பாஸ்ன்னு வரும். நீங்க பிள்ளையா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இல்லாட்டி ஏதாவது அவர் பிள்ளையா செஞ்சீங்கன்னு சொன்னா சில இதுல வேணும்னே எக்ஸாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னாப்பா இந்த ஸ்கூல் இல்ல மஞ்சள் கோட்டெல்லாம் வருது தெரியுமா, அந்த கிராசிங்ல நிப்பாட்ட சொல்லுவாங்க. அப்ப நீங்க நிப்பாட்ட கூட அவங்க நிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாக்கணும் நம்ம நிப்பாட்ட சரியானு பார்த்து மூணு கட்டு சைடுல தான் கொண்டு நிப்பாட்டணும். அவங்க சொல்றாங்கன்ற கடை நிப்பாட்ட கூடாது. அவங்க சொல்றதே பிள்ளையாரில் சொல்லுவாங்க நிப்பாட்ட சொல்லி. அதான் இந்த போக் வருடங்கள் மற்றது வந்து இந்த பாதைகள் மஞ்சள் கோடு இந்த மஞ்சள் கோடு இருக்கு. இந்த இதுல முன்னுக்கு வருது பாத்தீங்களா, இந்த மஞ்சள் கோட்ல நிப்பாட்டு அதுக்கு அங்காலாம் நிப்பாட்டணும். நீங்க இதே நிப்பாட்ட இல்லாது வாங்கிட்டா அந்த அண்ணன் எல்லாம் வடிவா சொல்லி தந்துக்கிறார். ஓகே சொல்லி தந்துட்டு அக்கா நீங்க வடிவா நீட்டா ஓடுறீங்க, அந்த டைம்ல மட்டும் டென்ஷன் ஆயிராதீங்க அப்படின்னு இருக்காரு. சரி நான் மிச்ச விஷயம் போயிட்டு கண்டினியூ பண்றோம். பக்கத்துல எங்க ஒரு கிலோமீட்டர்லாம் வரேன் ஆஷா, போயிட்டு கண்டினியூ பண்ணி காட்டுறோம். ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லைசன்ஸ் எடுக்கிற இடம். ஆஷா டுடே லைசன்ஸ் எடுக்க போறது இதுலதான் ஓடி காட்ட போறோம். ஒருத்தர் இல்ல தானே, அண்ணன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கேட்டா பண்ணி தருவேன். என்ன விட்டுட்டு போமா, இதுல பைக்கை பார்க் பண்ணிட்டு போ. ரைட் ஓகே இதெல்லாம் பழகுனீங்க? இவர்தான் பழகுனா. என்னன்னா பழகுனேரா? நல்ல வடிவா பழகுனேர். பேச பார்த்துட்டு பாட்டாவில் கிடக்கட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்ல லேர்னர்ஸ், அதாவது டிரைவிங் முழுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முழுக்க பழக்கிற இடம் வந்து மன்னார்ல இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல வந்து மன்னார் டவுன்ல அந்த பாலத்துக்கு முழுக்க இருந்ததுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஆஷா இங்கே தான் வந்து ஒரு எத்தனை மாதம், 2 மாதம் பழகிருப்பீங்களா? பாப்பா 2 மாசம் தான், 1 மாசம். இந்த ஜனவரி பிறகுதான் தொடர்ச்சி. டிசம்பரை போட்டது மழைன்றதால ஒழுங்கா பழகையில இப்பதான் பழகினேன். இப்போ பழகுனது. சரி இதில் பாருங்க, இந்த ஒரு 8 மாதிரி டிசைன் ஒன்று தெரியுதாங்க. போயா போங்களேன். என்ன ஓடுவான்னு சொல்றேன், எனக்கு தான் தெரியல. பாப்போம் பழகிட்டாவா? மேடம் போறா பாப்பா என்ன செய்யறான்டா, அந்த வாட்டுக்கு போறா. நான் உண்மையாக பெருசாக அந்த அளவில் பழக்கி இதெல்லாம் அடிக்கல, அப்படியே எடுக்கிறாங்க. இந்த இதை நான் பார்க்க போறேன்ல எல் அடிக்கிறது, அவள் அப்படி எல் அடிக்கிறான்னு சொல்லி. பரவாயில்ல, நம்பி தனியாக வாங்கினதை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஆள் கொஞ்சம் ஓடும் போல தான் இருக்குன்னு. அந்த அண்ணன் வேனை கொடுத்துட்டு அங்கே போயிட்டாரு. என்ன நடக்குமோ? ஓ ஆஷா ஓடுறா. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடுது, ஆனால் பிரச்சனை இல்லை. ஓகே இப்படிதான் விளாடணும். பரவாயில்ல, தானே நம்பி வாகனத்தை கொடுத்துட்டு போயிட்டு தானே இந்த பக்கம் எல்லாம் அடிக்க போதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். கட்டிக்காரியா? அப்பா படிவா ஓடுறனா? ஓகே தானே, இது ஓகே. வா அந்த ஓட்டம் பிரச்சனை இல்லை, மற்ற ஓட்டம் ஓடுறா பிரச்சனை இல்லை. சரி ஓகே சரியா சரி. ஏண்ணே
சரி செமையா ஓடுறீங்க அவ்வளோ இருக்கு. சரி இப்போ எல் வந்து அடிச்சு பார்த்தா எல் அடிக்கிறது வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதோட நீ அடுத்தது நேராக ரோட்டில் ஓடி பார்க்குறதுக்காக போகிறாங்க. போயிட்டு வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே ஓடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட் டைம் தானே ஓடுறேன். தனியாக வாகனம் எடுத்து ஓடுறான்றது பெரிய விஷயம். இன்னும் ஒரு பாராட்டு கொடுத்தாங்கன்னா ஆளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க தான் பண்ண இருக்கா. சா குறை என்னப்பா நல்லா ஓடுறீங்க. சரி ஓடுறீங்க நீங்கள் வடிவா அடிக்கிறீங்க. தனியாக வாகனத்தை வாங்கிட்டு ஓடுறீங்க தனியே. நானே தரமாட்டேன் எனக்கே பயமா இருக்கு தானே. தனியாக விடலாமாண்டா தனியாக விட்டுட்டு போற நீ பழையதான் இருக்கீங்க வந்து. அப்புறம் என்ன ஆசையோடையா தான் ஓடுறா. இப்போ என்ன சொல்றது கொஞ்சம் டென்ஷனோட இருக்கு மனசுல. டென்ஷன் பண்ணதான் பிரச்சனை. இப்போ நீங்க எக்ஸாமினர்ல இருக்கிற நீங்க நினைச்சா தான் உங்களுக்கு பயம். நீங்க வளமையா ஓடும்போது தானே சொன்னீங்க இல்லை தானே. அதே மாதிரி ஓடினா சரி. அதே மாதிரி இப்போ நீங்க ஓடி வரும்போது அவர் சொன்னதானே டென்ஷன் இல்லாம அந்த சிக்னல் போடுற சரியா போட்டு சிக்னல் போடுற அதுல ஒரு செகண்ட் 2 செகண்ட் கொஞ்சம் ஸ்லோவா போட பிரச்சனை இல்லப்பா. சரி அவங்க சிக்னல் போட சரி அப்படின்னு சொல்ல படத்தை போடியா அதுல அது பயமா இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க அதில் டென்ஷன் இல்லாம சும்மா நார்மலா போனீங்கன்னா சரி. பைக் ஒரு ஓடி பார்க்கணும். பைக்கையும் ஓடி பார்ப்போம் அடுத்து. இப்போ ஆஷா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரையலுக்கு முதல் பழகுறா. மோட்டர் சைக்கிளுக்காக கடைசியாக பழக போகிறேன்னு கேட்டால் பின்னேரம் ட்ரையலுண்டாக அப்புறம் ஒரே பழகிலாதானே. அப்போ ஒருக்கா தான் இதே ஓடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டா. ஆள் 8 அடி வருதா. முகத்தில் ஒரு பயம் ஒன்று இருக்குது. சும்மா மோட்டர் சைக்கிள் பெருசாக பயம் இல்லைன்னு சொல்லுவேன் அவ்வளோமையா. நான் இப்போ இந்த அக்கா நேற்று விழுந்த பிறகு ஆளுக்கு ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கு தான் போகுது. சிரிப்பாக தான் இருக்கு ஒரு முகத்தில் ஆளை பார்த்தா. பரவாயில்ல கட்டிக்காரி தானே. என்ன ஓடி பார்த்தாச்சா? ஓடி பார்த்தாச்சா? எப்படி நீங்க நல்லா தான் ஓடுற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்குறது. ஓகே ஓடுற மாதிரி இருக்கு. மோட்டர் சைக்கிள் ஓகே ஃபைனலில் பார்ப்போம். சரி இப்போ என்ன வீடு போமா. ஹலோ ஆஷா வணக்கம். வணக்கம். இப்போ நாங்கள் நியோ ஐஸ்கிரீமில் நிற்கிறோம் பாருங்க. ஏங்க வந்திருக்கோம். ஓடி பழகுனதே களைப்பு. ஓடி பழக உங்களுக்கு களைப்பு இல்லை. வடிவா ஓடுனீங்கக்கா கூட்டிட்டு வந்தீங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவோம். ஸோ நியோ ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் ஐஸ்கிரீமுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான கடைன்னா என்ன ஐஸ்கிரீம்? நியோ ஐஸ்கிரீம். நியோ ஐஸ்கிரீம். ஸோ நான் நிறைய ஐஸ்கிரீம் நான் குடிச்சிருக்கோம். பட் வீடியோ இது வரைக்கும் போட்டதில்லை. அவர்கிட்ட ஒரு வீடியோவையும் போட்டு அப்படியே எடுத்துருவோம். தரங்க சார். அப்பா இந்த காலம் தானே இப்போ தான் கடை திறந்துருக்காங்க. இங்கே பாருங்க இந்த ட்ரையலோட சேர்த்தவங்கள நியோ ஐஸ்கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட் வடிவான சீனரி பேக்ரவுண்ட் என்ன. நாளைக்கு ஒரே டைம் ஒரு 30-40 பேர் இருக்கலாம் ஆஷா. அது என்னது காசு வச்சிருக்காங்க? இதா இது என்னது வச்சுக்கிறாங்க ரெண்டு காக்கா பை பரம்பரா அதுக்கு. சரி ஓகே நம்ம இருப்போம் அதில். சரி ஓகே ஆஷா என்னத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஷா உண்மையாகவே நான் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினதால அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி அந்த சிலை தாங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ திடீர்ந்தாப்புல அன்பிளானபிளாக திடீர்ந்தாப்புல பார்த்தீங்கன்னா இன்னும் பாஸ் பண்ணல பண்ணாமே நியோ ஐஸ்கிரீமுக்கு வந்திருக்கோம் நாங்கள். கணக்கு ஐட்டம் வச்சிருக்காங்க பாருங்க. யாழ்ப்பாணத்தில் எப்படி ரியோ ஐஸ்கிரீமோ அதே மாதிரி மன்னாருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஐஸ்கிரீம்? நியோ ஐஸ்கிரீம். சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சார் வேணும் என்ன பாருங்க. இன்னும் பாஸ் பண்ணவே இல்லை. பாஸ் பண்ணாமே சும்மா ஓடுனதுக்கே இவ்வளோ ட்ரீட்டா வடிவா ஓடுனீங்க. அதான் எனக்கு பிடிச்சது. என்னன்னு சொன்னால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ இந்த அளவுக்கு ஓடுவீங்க. எனக்கு தெரியாது. நீ ஓடி நான் பார்த்துட்டு தானே பாருங்க. இவ்வளோ நாள் நான் தனியே தான் போய் பழகிட்டு வந்தேன். தனியே தான் பழகணும் ஆஷா. வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னடா இப்போ நான் ஆஷாவை லவ் பண்ண காலத்துல இருந்து நினைக்கிறேன் ஒரு போன வருஷம் வரைக்கும் ஆஷா போன வருஷம் வரைக்குமே ஆஷாவை பெருசாக எந்த விஷயத்துக்கு விட்டதில்லை. எனக்கு அதுவும் தெரியவே மாட்டேது. ஏதாவது இப்போ பேங்க் போய் இது செய்யுங்க, இல்லாட்டி கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எல்லாமே நானே செஞ்சு கொடுக்குறது. அப்போ அதனால சில நேரத்தில் அவரோட நான் தான் ஆஷா வந்து முடக்கி வச்சிருக்கணும் சில விஷயத்தை பழகி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சில நேரத்தில் யோசிக்கிறது. அதனால இப்போ எல்லாம் வந்து ஒரு பேங்க்கு போனாலும் ஆஷாவை தான் வர்றது. ஸ்லிப்பை ஃபில் பண்ணுங்க, காசு எடுங்க, ஏடிஎம்ல யூஸ் பண்ணுங்க, ஒரு கடைக்கு போய் சாமான் வாங்குங்க, இது எல்லாத்துக்கும் ஆஷாவை தனியாக அனுப்பி பழக்கிறதுன்னு சொன்னால் இப்போ நான் இல்லாட்டியும் ஆஷா வந்து நாளைக்கு இந்த உலகத்தில் வந்து சேவை பண்ணணும். ரைட். அப்போ நான் இருந்தாலும் இல்லாட்டியும் சேவை பண்ணணும். அப்போ அதுக்காக வந்து நான் சில விஷயங்களை பழக்கிறது. அதே மாதிரி தான் லைசன்ஸ் பழக போகிறோன்றது வந்து எப்படி சொல்கிறது, அங்கே நிறைய ஆம்பளையாக்கள் இருப்பாங்க, அங்கே போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் சில இதில் ஆஷா சொல்லுவாங்க.
ஏன்னா வைக்கப்பட்டு பிரயோசனம் இல்லை இல்லாட்டி அப்படி அது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து எல்லாருமே உலகத்தில் வந்து சில விஷயங்களை கொண்டு போகணும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லிங்க தானே உங்களுக்கு. அது எல்லாத்தையும் என்ன செய்யணும் நீங்கள் தனியாக சர்வை பண்ணணும், தனியாக வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும். ரைட் சரி இப்போ என்ன குடிக்க போகிறோம்னு சொல்லுங்க. அப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க? இதெல்லாம் மில்க் ஷேக் ஐட்டம், இதெல்லாம் ஐஸ்கிரீம், இதுவும் ஐஸ்கிரீம், இதில் ஐஸ்கிரீம், இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஹாஃப், இதெல்லாம் ஃபுல், கீழே ஐஸ்கிரீம், ஹனி, கித்தூள், ஃபுட் சலாட், இதெல்லாம் ஃபுட் சலாட் ஐட்டம். பிளேண்டி எப்படி? ஐயோ இந்த வகையில் நீங்கள் பிளேண்டி தரீங்க, நான் ஒரே ஐஸ்கிரீம் தானே குடிக்கிறது. இந்த இருக்கு ஃபுட் சலாட் இருக்கு, அடுத்தது ஃபுட் சலாட் வித் நட்ஸ் இருக்கு, ஃபுட் சலாட் வித் ஐஸ்கிரீம் இருக்குது. இங்கே வர தண்ணி கொண்டாந்துருக்காங்க எங்களுக்கு, தண்ணி ஜோக் கொண்டாந்துருக்காங்க. வாழைப்பழத்தை மட்டும் கணக்கு போடக்கூடாது. ஓகே என்ன ஃபுட் சலாட் அப்படியே போய்ங்க? ஃபுட் சலாட் வித் ஐஸ்கிரீம் குடித்தாலும் எனக்கு வாழைப்பழத்தை கணக்கு போட்டாங்கன்னா அதை வேணா அது என்ன உங்களுக்கு? ஏன் மில்க் ஷேக் குடிக்கிற ஐட்டம் இந்த இருக்குது. சாக்லேட் மில்க் ஷேக் இருக்குது, வெண்ணிலா மில்க் ஷேக் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, மைலோ மில்க் ஷேக் இருக்குது, நெல்லி க்ரஷ் இருக்குது, நெல்லி க்ரஷ் வித் க்ரீம் இருக்குது, ஷர்பத், அங்கே போங்க பாருங்க, அங்கே இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது. இது பனானா, மேங்கோ, அவகோடா, குட் ஆப்பிள், பப்போ, ஆப்பிள், பேஷன் ஃப்ரூட், ஆரஞ்ச், பைனாப்பிள், வாட்டர்மெலன். அவகோடா நல்லா இருக்குமா? அவகோடா அவகோடா இருக்கான்னு கேளுங்க. வந்து இன்னொன்று சொல்லணும், நியோ ஐஸ்கிரீமில் எப்பயுமே வந்து சம்சா இருக்குது. சம்சா வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றது சுட சுட இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸ் ஐட்டம் என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஜூஸ் ஐட்டம் எல்லாமே அவகோடா இருக்கா? பார்த்தீங்களா எல்லாமே இருக்குங்க. நாங்கள் காயா இருக்கு அப்படியா? ரைட் ஓகே ஓகே. அப்போ என்ன அவகோடா இல்லையா? வேறு என்ன? நம்ம எப்பயுமே இவ்வளவு ஜூஸ் இருக்குது. ஆஷா செலக்ட் பண்ணது அவகோடா. அந்த அவகோடா மட்டும் இருக்குது, ஆனால் காயா இருக்குது. அப்போ அதனால அதில் ஜூஸ் அடிச்சிக்கலான்ட்டாங்க. வேற என்ன? எனக்கு இந்த ஐஸ்கிரீமே காணும், ஹாஃபே காணும். இந்த இருக்குதான், இந்த பைனாப்பிள் இருக்குது தானே, ஹாஃபில் நட்ஸ் ஆட் பண்ணுவேன், எட்டு உண்டு. மற்றது எனக்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக் ஒன்று தான். சரிதானே? ஓகே சம்சா இங்கே 2 சம்சா ஆகுமா? ரைட் தேங்க்யூ. சரி ஓகே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஷாவுக்கு வந்து இந்த ஃபுட் அண்ட் ஐஸ்கிரீம் தான் அதில் ஹாஃப் போர்ஷனுக்கு தேவைண்டா எக்ஸ்ட்ராவாக நட்ஸ் அந்த இதுகள்லாம் சொல்கிறது கஜு முந்திரி அந்த இதெல்லாம் கூட ஆட் பண்ணி தருவாங்க. ஏன்னா குடிக்கலாம். சமோசா இவ்வளவும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் மன்னாருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐஸ்கிரீம் இப்போ ஜஃப்னா போனால் ஐஸ்கிரீம் எல்லாருமே நல்லூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் குடிப்பாங்க. எங்கே? ரியோ. அதே மாதிரி மன்னாருக்கு நீங்கள் வந்தீங்க ஐஸ்கிரீம் குடிக்கணும்னு சொன்னால் நியோவுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ மன்னாருக்கு வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் குடிக்கணும்னு சொன்னால் நியோ ஐஸ்கிரீமில் வந்து நீங்கள் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி ஐஸ்கிரீம் இருந்து அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போகலாம். சரி என்னடா ட்ரையல் பழகுறீங்கன்றீங்க, ஐஸ்கிரீம் குடிக்கன்றீங்க அப்படின்னு யோசிக்காங்க. எல்லாம் மிக்சிங் தான் லைஃப் பண்ணுறது. சரி அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டு அதை உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிக்கு 11:30 ஸ்கூல் முடிஞ்சிடும். இப்போ அவரை ஏற்றி அவரை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஆஷாவுக்கு 1 மணிக்கு பிறகு தான் ட்ரையல் சேலஞ்ச் திரும்ப வரப்போகுது. ஆஷா இப்போ நல்லா ஓடுனா, வாகனம் நல்லா ஓடுனா, பைக்கு நல்லா ஓடுனா பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நாங்கள் என்ன செய்யணும், பொறுத்திருந்து வந்து முடிய அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு. இந்த ஓஎல் ரிசல்ட்ஸ் வர நேரம் ஏஆர் ரிசல்ட்ஸ் வர அதே மாதிரி நீங்களும் காத்திருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏன்னா ஸோ அப்போ ஐட்டம் வந்துட்டேன். ஸோ ஆஷா ஓட பண்ணது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் குட்டி. இதில் பெரிய கப் வரும், இந்த சைஸ் கப்பில் வரும். அது வந்து 420 ரூபா என்னமோ. இது சின்னது ஹாஃப் தான். பட் என்னடா ஆஷா தான் குடிக்க மாட்டேன், நான் வாங்கி குடிக்கலையா, ஆஷா தான் வாங்கியிருக்கேன் எனக்கு இது காணுன்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கி அதை குடிக்கலாம் போயிட்டு மற்றது இப்போ தான் இப்படியே சாப்பிட்டது. அதனால இதுவே ஓகே. ரைட். இது வந்து எனக்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக். இது ஃபுல்லாக குடிக்கிறது தான், சாப்பிட்றது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சம்சா பாருங்க, பாருங்க சம்சா வந்து சுடச்சுட போட்டிருக்காங்க. சம்சா பாருங்க சுடச்சுட இருக்கு பாருங்க. சம்சாவும் நானும் ஆஷா சம்சாவும் நானும் நான் சம்சா எடுத்தேன். சோஸ் ஓட்டி சுடச்சி போட்டோம். சோஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது. ஆனால் இதில் உண்மையான பேர் என்ன தெரியுமாப்பா? கெச்சாப். என்ன சாமான்? கெச்சாப். சாப்பிடுங்க, சாப்பிட சொல்லுங்க. அப்படி இருக்கு, சூடாக இருக்கு. சரி கொடுக்குறேன். சரி ஆஷா மட்டும் சாப்பிட்டு நான் சாப்பாடு நீங்கள் போகலாம் யோசிப்பீங்களா? இந்த ஃபேன்ஸும் இருப்பாங்களே ஆஷா, உங்களோட ஃபேன்ஸ் மாதிரி எந்த ஃபேன்ஸும் இருப்பாங்க. ஃபேன் மேலே நிறைய இருக்குதான், ஆனால் ஃபேன்ஸை தான் காணையில் விசிறிகள்.
சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுமா அப்படி இதையும் காட்டிடுவோம் உங்களுக்கு. எப்பயுமே இந்த சாக்லேட் மில்க் ஷேக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கா கலக்கி போட்டு தான் இது எப்பயுமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா சாக்லேட் மில்க் கொஞ்சம் கலந்து போட்டு சீனி போட்டு தரதானே சாக்லேட் மில்க் ஷேக் எப்பயுமே நல்லா இல்லாமல் போனதே இல்லை. தெரியுமா நீங்கள் சொல்லுங்க சாக்லேட்டும் பாலும் போட்டு வித்தியாசமாக வைக்கிறாங்கன்னு ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்களா? சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன செய்வோம் சார்? சாப்பிட்டு முடிஞ்சிட்டு போவோம். ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆஷா வந்து டென்ஷனாக கூடாண்டக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். டென்ஷனான அப்புறம் அங்கே பைக்கை முறுக்கிக்கிறீங்க கூட சரி அதான் பிரச்சனை. நார்மலாக சும்மா கேஷுவலாக நம்மளாக ஒன்றா சரி ஆஷா கிட்ட சார் நீங்கள் பயப்பட ஊருக்குலாம் இங்கே இருந்து நீங்கள் இல்லாமல் அன்றைக்கி வீட்டை போய் டிவி எல்லாம் தனியாக எடுத்துன்னு வந்தேன். ஆனால் என்ன அப்படி நம்ம தான் நம்ம எக்ஸாமின் பேயா இல்லை தானே அவரை நினைச்சு நான் பயப்பட தேவையில்லை. சாப்பிட்டு கொண்டு பண்ணுறோமா? என்னடா ட்ரையலுக்கு போறோம்னு போனார்கள் வேறோட போட வீடியோ போட்டாங்க. இப்போ வேறோட கனல்ல நிக்க வேண்டிய யோசிப்பாங்க. the next day அடுத்த நாள் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நேற்று ட்ரையல் ஆஷா ட்ரையல் வந்து காட்டிட்டா ஆஷா. ஸோ அதில் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. நான் எதிர்பார்த்தது இப்படி வரணும்ண்டு ஆனால் சம்பவம் வந்து இப்படி லைட் ஆயிடுச்சு. அதான் யோசிக்கிறேன். சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆஷா வந்து ட்ரையலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. அதுக்குரிய ஆவணமும் வந்து கையில் கிடைச்சிருச்சு. இனிமேல் ஆஷா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? எல்போட்டை வெட்டலாம். முதலாவது எல்போட்டை வெட்டணும். எல் பெர்மிட் இல்லை இனிமேல் ஆஷாக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஆஷா வந்து எடுத்தாச்சு. என்னென்ன வாங்க எடுத்துருக்கீங்க? இனி வந்து என்ன வாங்கணும் நீங்களே சொல்லணும். என்ன வாங்க ஓடுனீங்க? பைக்கும் வேனும் கார் எல்லாமே நீங்கள் ஓடலாம் இனி ஆஷா. ரைட். இந்த காற்று கடுமையாக அடிக்குது. சரியா? அப்போ எல்லாமே நீ ஆஷா ஓடலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்குரிய ஆவணம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதாரம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. டெம்பரரி ரிசல்ட் ஷீட் இஷ்யூட் ஆஃப்டர் அ ட்ரையல். ஒரு பரீட்சையின் பின்னர் வழங்கப்படும் தற்காலிக பெருவேட்டு அறிக்கை. இதில் வந்து AB A1 இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரைட். ஸோ ஆஷா வந்து நேற்று எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினா செமையாக ஓடினா. ஸோ ட்ரையல் எடுத்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேச வீடியோ எடுக்கலன்னு சொன்னால் அங்கே எக்ஸாமினர் இருக்கும்போது வீடியோ எடுக்கிற சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்கிறது லேர்னர்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் எடுக்கல. அதுக்கு முதலே பழகும் போது நிறைய விஷயங்கள் எடுத்து காட்டினா இன்னும் வடிவ ஆஷா ஓடினாங்க. அந்த காலம் அந்த ட்ரையலுக்கு முதல் பழகும் போது வடிவா ஓடினீங்க. அது எனக்கு அப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது ஆஷா பாஸ் பண்ணிடுவான் இருந்தது. ஆனால் ஒரு பதட்டம் வந்தா சில நேரத்தில் எது நடந்துருமோ சரியான டென்ஷனாகவே இருந்தது. ஆனால் ஓடிட்டீங்க வெற்றி. ஆனால் பலமே ஓடும்போது டென்ஷன் இல்லை, நார்மலாக ஓடுறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். சரி ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆஷாட ஹெல்ப் பண்ணிட்டு வெட்ட போகிறோம். வெட்டுங்க சார், கற்றுக்கிட்டு வெட்டுங்க சார். சரி வராது எடுத்துக்கானே. ஏன்னா இவ்வளோ நாள் மாஷா பாருங்க பாருங்க கயிறெல்லாம் கட்டி பைக்கில் ஹெல்ப் பண்ணிட்டு தொங்குது. அதே மாதிரி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஆஷா இங்கே முன்னுக்கு வெட்டுங்க போகிறா வாங்க. எத்தனை நாளைக்கு தான் இதை முன்னுக்கு தொங்க விட்டுன்னு போகிறது? வெட்டுங்க ஹெல்ப் பண்ணிட்டு வெட்டி எறிகிறான் ஆஷா. இதோட நீ இனி ஹெல்ப் பண்ணிட்டு இல்லைண்ணா என்ன காட்டுங்க ஹெல்ப் பண்ணிட்டு காட்டுங்க ஹெல்ப் பண்ணிட்டு. இனி இது பைக்கு முன்னுக்கு தொங்கிலாம் இருக்கக்கூடாது. அது சரி ஓடங்க பின்னுக்கு ஒன்று இருக்கு. அதான் முன்னுக்கு கொண்டு பின்னால் உண்டு. வட்டினாலே சரி. அதான் இந்த பாருங்க எவ்வளவு பெரிய கயிறுண்டு. ரைட் ஓகே. இது திறப்பு விழா மோட்டார் சைக்கிளுக்கு. பாருங்க ரவி என்ன கட்டெல்லாம் கட்டிக்கிறேன். ரைட். இல்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணிடலாம். சரியா? ஹெல்ப் பண்ணிட்டீங்களா? குட் பை. ரைட் ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஷா வந்து அப்போ நம்ம வந்து அடிக்கடி பைக் ஓடணும் அவசியம் இல்லை. லாங் ட்ரிப்புகள் போனால் ஆஷா என்ன செய்யலாம்? கார் மோடவெல்லாம் கரியா கார் எடுப்பேன். மகேந்திரா ஓட விடுறது ஆஷா தான் முடிவு எடுத்துருக்குது. சரி இந்த வீடியோ வந்து ஒரு பண்ணான வீடியோ. ஸ்டார்ட்ல கொஞ்சம் எனக்கு பதட்டம் இருந்தது நேற்றுலாம் காலமே எல்லாம். ஆனா இப்போ வந்து சந்தோஷம். எனக்கு பதட்டம் என்ன தெரியுமா? அந்த லேர்னர்ஸ் பழகிற பொடியன் வந்து உங்களை முதல்ல அந்த வாகனத்தை விட்டு தனியே போய் நின்றா தெரியுமா? ஐயோ ஆசரையில வாகனத்தை கொடுத்துட்டாடா என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு. ஏன்னா அங்கால ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் ரோடு மெயின் ரோடு எனக்கு பயம் அதான் பயமா இருந்தது. அப்ப அது எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெற்ற ஆஷாவுக்கு எங்களது வாழ்த்துக்கள். உங்களுக்கான பரிசு மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். உங்களுக்கான பரிசு ஐஸ்கிரீம் குடிக்கும்போது சொன்னார்தானே திரும்ப இன்றைக்கு ஒரு நாள் சொல்லிக்கிறேன் பரிசு கிடைக்கும் யோசிக்காதீங்க. சரி ஓகே. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போட போற எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு சந்திப்போம். பாய்.